வணக்கம் என் நண்பர்களே. இன்று நான் பழமையான எகிப்தின் கடைசி மகாராணி கிளியோபாட்ராவின் அதிசயமான கதையை கூற விரும்புகிறேன். இது சாதாரண வரலாற்று பாடமல்ல. இது நாடகம், அதிகாரம், காதல் மற்றும் லட்சியத்தால் நிரம்பிய ஒரு காலப்பயணம். வரலாற்றில் கிளியோபாட்ரா மிகவும் பிரபலமான பெண்களில் ஒருவர். அவரது வாழ்க்கை ஒரு பரபரப்பான திரைப்படத்தைப் போல் இருந்தது. அதனால் இந்த ஆச்சரியமான கதையை அனுபவியுங்கள். நீங்கள் விரும்புவீர்கள் என்று வாக்களிக்கிறேன். அத்தியாயம் 1. கிளியோபாட்ராவின் ஆரம்ப வாழ்க்கை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு 69ஆம் ஆண்டில் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். இந்த குழந்தையின் பெயர் 7ஆம் கிளியோபாட்ரா. அவர் வரலாற்றில் தனித்துவமான மகாராணியாக வளர்ந்தார். அவர் ஆளுவதற்கு முன்பு பெரிய கனவுகளைக் கொண்ட ஒரு சிறுமியாக இருந்தார். புடோலமி வம்சத்தில் பிறந்தார். இந்த குடும்பம் பல வருடங்கள் எகிப்தை ஆட்சி செய்தது. ஆனால் அவர்கள் உண்மையில் எகிப்தியர்கள் அல்ல, கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்கள். கிளியோபாட்ராவின் மூதாதையர் முதலாம் புடோலமி அலெக்சாண்டர் மகானின் இராணுவத் தலைவர்களில் ஒருவர். அலெக்சாண்டரின் மரணத்திற்கு பிறகு அரசனாக ஆனார். எனவே கிளியோபாட்ராவின் குடும்பம் கிரேக்கும் எகிப்தும் கலந்த கலாச்சாரத்தைக் கொண்டிருந்தது. அவருடைய தந்தை 12ஆம் புடோலமி, தாயார் 5ஆம் கிளியோபாட்ரா என்று நம்பப்படுகிறார். ஆனால் வரலாற்றாளர்கள் இதைப் பற்றி உறுதி செய்யவில்லை. கிளியோபாட்ரா அழகான ஆடைகள், சேவகர், சிறந்த கல்வி ஆகியவற்றால் சூழப்பட்ட அரண்மனையில் வளர்ந்தார். ஆனால் அரச குடும்ப வாழ்க்கை எளிதானதல்ல. அதிகாரத்திற்காக உறவினர்கள் சண்டை போட்டனர், கொன்றனர். சிறு வயதிலேயே அறிவு என்பது அதிகாரம் என்பதை கிளியோபாட்ரா உணர்ந்தார். அந்த காலத்தில் பெரும்பாலான பெண்கள் கல்வி பெறவில்லை. ஆனால் கிளியோபாட்ரா கடுமையாக படித்தார். கிரேக்கம், லத்தீன், எகிப்தியம் மற்றும் ஹீப்ரு மொழிகளிலும் திறம்பட பேசத் தெரிந்தார். அவர் 7 மொழிகள் பேசத் தெரிந்தார் என்று கூறப்படுகிறது. இது அவரை மிகச் சிறப்பாக்கியது. அவர் அறிவியல், கணிதம், இலக்கியம், அரசியல் ஆகிய அனைத்திலும் ஆர்வம் கொண்டார். அறிவும் ஆற்றலும் நிறைந்த ஆட்சியாளராக விரைந்தார். அவரிடம் மற்றொரு இரகசிய ஆயுதம் இருந்தது: மயக்கும் அழகு. அவரது இனிமையான குரல் யாருடைய இதயத்தையும் உடனே வெல்லும் என்பார்கள். ஆனால் அவரது சிறு வயது முழுவதும் சந்தோஷமாக இருந்ததில்லை. அவரது தந்தை 12ஆம் புடோலமி பலராலும் வெறுக்கப்பட்ட பலவீனமான ஆளுநராக இருந்தார். கிளியோபாட்ரா 14 வயது பிற்பகுதியில் இருந்தபோது அவரது தாயார் காணாமல் போனார். தந்தை மிகவும் நோயுற்றார். இன்னும் சிறு வயதிலேயே கிளியோபாட்ரா ஆட்சியை பிடிக்கப் போராட தயாராக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவரை வேறுபடுத்தியது அவரது எகிப்திய பாரம்பரியத்தை நேசித்து பாதுகாத்த அதீத அன்பு. அவர் முதன்முறையாக எகிப்திய மொழி கற்றுக்கொண்ட புடோலமி அரச குடும்ப ஆளுநராக ஆனார். மக்கள் முன்னிலையில் தெய்வமான ஐசிஸ் போல முன்னின்றார். இளமையில் கிளியோபாட்ரா ஆளத் தயாரானார். ஆனால் அது எளிதானதல்ல. அவர் குடும்பத்தினரிடமும் வெளிப்புறத்திலும் எதிரிகளை எதிர்கொண்டார். வெற்றி பெற தைரியம், புத்திசாலித்தனம் மற்றும் வலிமை தேவைப்பட்டது. அத்தியாயம் 2. கிளியோபாட்ரா மகாராணியாக ஆவதை. கிளியோபாட்ரா சாதாரண பெண் அல்ல. அவர் தைரியமாக எகிப்தை ஆளத் திறமை உடையவள்.
அவர் 18 வயதில் இருந்தபோது அவரது தந்தை 12ஆம் புடோலமி இறந்துவிட்டார். அவரது இலாச்சியத்தில் கிளியோபாட்ராவுக்கு முடிசூட்டினார். ஆனால் அவர் தனது இளைய சகோதரன் 13ஆம் புடோலமியுடன் ஆள வேண்டியது கட்டாயமாக இருந்தது. அவர் 10 வயதில்தான் இருந்தார். பழைய எகிப்தில் சகோதரர் சகோதரிகள் கூடி தங்களது சகாய ஆட்சியை மேற்கொண்டனர். வயது குறைவாக இருந்தாலும் கிளியோபாட்ரா அதிகாரத்தை பகிர விரும்பவில்லை. தானே புத்திசாலி மற்றும் திறமைசாலி என்று நம்பினார். அவர் மொழிகள், வரலாறு மற்றும் அரசியலில் பயின்றிருந்தார். ஆனால் சகோதரன் அனுபவமற்றவனாக வஞ்சக ஆலோசகர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தான். முதலில் அவர் இணைந்து செயல்பட முயன்றார். ஆனால் விரைவில் ஆலோசகர்கள் கிளியோபாட்ராவை எதிர்த்து சதி செய்தனர். ஒரு பெண் ஆளும் அரசியலை வெறுத்தனர். கிளியோபாட்ராவின் வாழ்க்கை ஆபத்தானதாக மாறியது. அவர் அரண்மனையை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. உங்களை தாங்களே நினைத்துப் பாருங்கள். உண்மையான மகாராணி வெப்பமான பாலைவனத்தில் மிகக் குறைவான நம்பிக்கைக்குரியவர்களுடன் நடக்கிறார். அவரிடம் இல்லாதவை வீடு, இராணுவம், சிங்காசனம். இருந்தாலும் அவர் எளிதில் அடங்கிவிடும் பெண்ணல்ல. நிலையற்ற வாழ்வில் அவர் திட்டம் தீட்டினார். சக்தி வாய்ந்த ஒருவரின் உதவி இல்லாமல் ஆட்சியை மீட்பது முடியாது என்று புரிந்து கொண்டார். அதிர்ஷ்டவசமாக ஒரு ரோமா ஜெனரல் ஜூலியஸ் சீசர் எகிப்துக்கு வந்தார். இதுவே கிளியோபாட்ராவிற்கு விரைவாக செயல்பட வாய்ப்பாக இருந்தது. அவர் சீஷருடன் சந்திக்க முடிவு செய்தார். ஆனால் எதிரிகள் திரும்ப வர இடையூறாக்கியதால் அதிசயமான முறையில் சந்திக்க திட்டமிட்டார். ஒரு இரவில் அவர் தனது சேவகரை பயன்படுத்தி தன்னையே ஒரு கம்பளத்தில் மடித்து சீஷரின் அறையில் கொடுத்தார். கம்பளம் உருட்டப்பட்டதும் கிளியோபாட்ரா அற்புதமாகவும் தைரியமாகவும் வெளிவந்தார். சீஷருடன் பேசினார். அவர் தனது போராட்டங்களை, எகிப்தின் மீது வைத்த காதலை மற்றும் மகிமைக்கான கனவுகளை பகிர்ந்தார். சீஷர் இவரது புத்திசாலித்தனத்தில் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். அவர் கிளியோபாட்ராவை ஆட்சிக்கு மீண்டும் கொண்டுவர உதவ சம்மதித்தார். இருவரும் சேர்ந்து 13ஆம் புடோலமி படைகளை வீழ்த்தத் திட்டமிட்டனர். போரில் அவரது சகோதரன் தோற்றான். கிளியோபாட்ரா மீண்டும் எகிப்தின் உண்மையான மகாராணியாக ஆனார். ஆனால் அவர் வெறும் ஆள வேண்டுமென்று மட்டும் விரும்பவில்லை. எகிப்தை சக்தி வாய்ந்ததாகவும் மதிக்கப்படும்படியாகவும் செய்ய விரும்பினார். அவர் சீஷருடன் சேர்ந்து நாட்டின் வர்த்தகத்தையும் ரோமாவின் உறவுகளையும் வலுப்படுத்தினார். அத்தியாயம் 3. கிளியோபாட்ரா மற்றும் ஜூலியஸ் சீசர். கிளியோபாட்ரா மற்றும் சீசர் நல்ல கூட்டாளர்களாக மட்டுமல்ல, அவர்கள் காதலர்களாகவும் ஆனார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து நேசித்தனர். கிளியோபாட்ரா அவரது அறிவால் சீஷரை ஈர்த்தார். சீஷர் அவரது அழகு மற்றும் நுண்ணறிவால் கிளியோபாட்ராவை ஈர்த்தார். சீஷர் சில மாதங்கள் எகிப்தில் தங்கினார். கிளியோபாட்ராவுடன் நைல் ஆற்றில் சயன விமானப் பயணங்களை மேற்கொண்டார். கிளியோபாட்ரா சீஷருக்கு ஒரு மகனை பெற்றார். பெயர் சிஷரியன் என்று வைத்தார். அதாவது சீஷரின் சிறுவன் என்பதற்கு அர்த்தம். சீஷர் ரோமாவிற்கு திரும்பி தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார். கிளியோபாட்ரா தனியாக எகிப்தில் தங்கினார். ஆனால் கிளியோபாட்ரா
விடாமுயற்சியுடன் தனது நாட்டை வளர்த்தார். வர்த்தகம் வளர்ந்தது, மக்களின் வாழ்வு மேம்பட்டது. அவரது ஆட்சி சிறப்பானது, ஆனால் எப்போதும் ஆபத்தானது. ஏனெனில் ரோமா எப்போதும் எகிப்தின் மீது கண்காணிப்பு வைத்திருந்தது. சீஷர் ரோமாவில் மிக பிரபலமாகி வந்தார். ஆனால் பலர் அவரது அதிகார விருப்பத்தை கண்டித்து வெறுத்தனர். அதனால் சிலர் சீஷரை கொன்றார்கள். இது கிளியோபாட்ராவிற்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சீஷரின் மரணம் கிளியோபாட்ராவை மிகவும் தனிமையாக்கியது. அவர் தனது சிறுவன் சிசரியனை பாதுகாப்பதற்காக மட்டும் போராடத் தயாரானார். அத்தியாயம் 4. கிளியோபாட்ரா மற்றும் மார்க் ஆண்டனி. சீஷரின் மரணத்திற்கு பிறகு ரோமாவில் சக்தி காலியிடப்பட்டது. அந்த காலத்தில் மார்க் ஆண்டனி என்ற ரோமா ஜெனரல் அதிக சக்தி பெற்றிருந்தார். கிளியோபாட்ரா மற்றும் ஆண்டனி சந்தித்தபோது இருவரும் ஒருவரை ஒருவர் உடனே ஈர்த்தனர். அவர்களுக்கிடையே ஆழமான காதலும் அரசியல் கூட்டணியும் உருவானது. ஆண்டனி கிளியோபாட்ராவை அவரது வாழ்நாளின் காதலியாக மதித்தார். கிளியோபாட்ரா அவரை எகிப்தின் பாதுகாவலராக கண்டார். இருவரும் சிறந்த வாழ்க்கையை பகிர்ந்தனர். விருந்துகள், சிறந்த ஆடைகள் மற்றும் பெருமை. அவர் இருவரும் ஒருவருக்கொருவர் குழந்தைகள் பெற்றனர். 2 மகள்கள் மற்றும் 1 மகன். ஆண்டனி ரோமாவில் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த கிளியோபாட்ராவின் உதவியை நாடினார். ஆனால் ரோமாவில் சிலர் கிளியோபாட்ராவை வெறுத்தனர். அவர் ரோமாவின் அரசியல் மீது மிகுந்த செல்வாக்கு செலுத்துவதாக நம்பினர். ஓகஸ்டஸ், அந்த நேரத்தில் ஆக்டேவியன், ஆண்டனியின் எதிரியானார். ரோமாவை ஆண்டது ஓகஸ்டஸின் கனவாக இருந்தது. ஆகஸ்டஸ் ஆண்டனி மற்றும் கிளியோபாட்ராவை எதிர்த்து போரிடத் திட்டமிட்டார். இந்த போர் வரலாற்றில் மிகவும் பிரபலமானது. ஆக்டியம் போர். ஆண்டனி மற்றும் கிளியோபாட்ரா எதிர்கொண்டும் போராடினார்கள். ஆனால் ஆகஸ்டஸின் படை சக்தி வாய்ந்தது. ஆக்டியம் போரில் ஆண்டனி மற்றும் கிளியோபாட்ரா தோற்றனர். அவர்கள் எகிப்திற்கு திரும்பி தங்கள் கடைசி நாட்களை கழித்தனர். ஆண்டனி தோல்வியால் துன்புறுந்து தற்கொலை செய்தார். கிளியோபாட்ரா மிகவும் துயரத்துடன் தனது காதலனின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அத்தியாயம் 5. கிளியோபாட்ராவின் இறுதி. ஆகஸ்டஸ் எகிப்தை கைப்பற்றுவதற்கு முன்னர் கிளியோபாட்ரா தனது மரணத்திற்காக திட்டமிட்டார். அவர் தன்னுடைய மரணத்தை பெருமையுடன் எதிர்கொண்டார். ஜெயிக்கப்பட்ட அரசியாக அல்ல, ஒரு மகாராணியாக மரிக்க விரும்பினார். வதந்திகளின்படி அவர் ஒரு அம்பு கொடியை ஆழமான பாம்பை கொண்டு தன்னை கடிக்க வைத்தார். அல்லது பிற வாதங்களின்படி அவர் விஷம் குடித்தார். எப்படியிருந்தாலும் கிளியோபாட்ரா 39 வயதில் தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். அவரது மரணம் எகிப்தில் ஒரு காலத்தின் முடிவை குறிக்கிறது. புடோலமி வம்சத்தின் முடிவும் அதே. ஏனெனில் கிளியோபாட்ராவின் மரணத்திற்குப் பிறகு எகிப்து ரோமாவின் மாகாணமாக மாறியது. ஆனால் கிளியோபாட்ராவின் கதை இன்றும் உயிருடன் உள்ளது. அவர் அழகு மற்றும் புத்திசாலித்தனத்தின் சின்னமாக திகழ்கிறார். அவர் ஒரு பெண்ணின் துணிச்சல் மற்றும் விடாமுயற்சியின் அடையாளமாகவும் வாழ்கிறார். வரலாற்றில் அவர் எப்போதும் நினைவு கூறப்படுவார். அவரது ஆசை, காதல் மற்றும் நாட்டிற்காக போராடியதை நினைவு கூர்ந்து கொள்வோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கற்றலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. கற்றலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி.